Thank you so much, sir. So, இப்போ Q&A காலத்தாலும் படம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா எங்களுக்காக கிறிஸ்பாக கேட்கலாம். கஷ்டமா சார் உங்க Yes sir, yes. ஏன்னா அருண்பிரபு சார் வந்து அறிவியலையே பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் இப்ப தனஞ்சயன் சொல்றப்ப கூட உங்க பேனர்ல பண்ணா அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமா இருக்கும். அதை வெற்றி பெறாம வச்சிருவீங்கன்னு சொன்னாரு. சக்தி திருமணம் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதல் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளை சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு அதை சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதையை எடுத்துக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெலிங் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டாரு சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை. விஜயானி சார் பிறந்தநாள் தேங்க்யூ சார். சார் 25வது படத்துல நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குல நல்ல பிசினஸ் இருக்கு, முகம் தெரிஞ்ச இருக்கீங்க. 50வது படத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துல சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்க சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட பர்சனலா ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த படம் வந்து முழு நேர அரசியல் படம்னு இருக்குது. எதிர்காலத்துல அரசியல் படம்னு ஆசை இருக்கு இல்ல அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலி இதுவரைக்கும் நீங்க வந்து வேற மாதிரி படம் எடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கு அரசியல் சொல்றீங்க என்ன? அரசியலுக்கு முன்னாடி வந்து கூடியலூர் ரோல்ல பண்ணிருக்கிறேன், எமன்ல பண்ணிருக்கிறேன். இது இன்னும் உள்ள அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலா அரசியல் எப்படி இருக்கும் நீங்க பார்க்காத பார்வையில முதல்வர் நீங்க ஒரு அரசியல் பார்த்திருப்பீங்க, கூடியலூர்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல கேமரா வச்சிருக்காரு. ஸோ வித்தியாசமா இருக்கு சார், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இருக்கு சார். நம்ம நிம்மதியா பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க ஜாலியா கேட்கறீங்க, நான் ஜாலியா பதில் சொல்றேன்றதுனால நம்மளா பாதுகாப்பா இருக்கிறோம். ஆக்சுவலி மொமெண்ட்ல அங்கே பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால ஏன் கேட்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. எதிர்கட்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறது வந்து ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது அந்த டைம்ல ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கு. விஜயானி சார், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 25 படம் வந்து அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் சென்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம். ஸோ பெரிய லெவலில் மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. உங்களோட மியூசிக் ரீசெண்டாக கூட மதகதராஜா படம் அவ்வளோ பெரிய பிரேக் பண்ணிச்சு. தேங்க்யூ சார். ஸோ திருப்பி மியூசிக்ல ஃபோக்கஸ் இருக்குமா? என்ன படம் அடுத்து கமிட்டி பண்ணுங்க சார். நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் தான். அதனால மியூசிக்ல கொஞ்சம் ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர், எனக்கு நீங்கள் காசு தரீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். அப்போ ஷூட்டிங்ல இருக்கேன், அங்கே இருக்கிறது சரியா உங்களை நடத்தாம போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியராக செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு நான் அதை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஜான்லேருந்து சக்தி திருமணம் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனிஸ் அதர் ஹீரோஸோட படம் அதர் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக நான் வச்சு விட்டுறேன் பிளான் பண்ணுறேன். அருண் சார் உங்களுடைய முந்தைய 2 படங்கள்லேயே அரசியல் இருந்துச்சு. அது வந்து சமூக அரசியல். நீ வெளிப்படையாக அது அரசியல் படம்னு அறிவிக்கல, ஆனால் அதுக்குள்ள ஒரு சமூக அரசியல் இருந்துச்சு. இந்த படத்தை அரசியல் படம்னு அறிவிச்சிருக்கீங்க. எந்த மாதிரி அரசியல்? ஓட்டு அரசியலா, ஆயுத அரசியலா, அல்லது ஜாதி அரசியல்? எந்த மாதிரி அரசியலை இந்த படத்தை பேசுறீங்க? இது வந்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார். இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது. இது ஸ்ட்ரெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும். ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க உங்களுடைய படங்கள் எல்லாமே நெகட்டிவ் டைட்டில் தான் அதிகமாக வைப்பீங்க, ஆனால் அது சக்சஸ் ஆகும். உங்க ஃபார்முலா நெகட்டிவ் டைட்டில் வைப்பீங்க, அது சக்சஸ் ஆகும். கடைசி தமிழரசுன்னு ஒரு படம் பாசிட்டிவான டைட்டில், ஆனால் அது ஒரு நேம். ஆனா இதுல சக்தி திருமணம் எனக்கு தெரிஞ்சு உங்க படங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான டைட்டில். அதோட அல்லாம இத்து எழுத்து இக்கெழுத்து குத்தெழுத்து சொல்லுவாங்க இல்லையா, அது முதல்ல ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா சினிமா அந்த குத்தெழுத்து வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ராசி இல்லைன்றாங்க. நீங்க சக்தி இத்து போட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் இருக்கா, இல்ல நீங்க எதாச்சும் நீங்களா
போட்டுக்கிட்டீங்க. எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூட மார்கனோட 25 நாள் முன்னிட்டு இந்த ஆமைக்கு மாலை போடான்னு மாலைலாம் கொடுத்துருக்கோம். தம்பி ஆமைக்கு மாலை வச்சுக்கீங்களப்பா? ஆமாம் வந்துருச்சா? ஆமாம் வரலையா? இம்தியாஸ் கேளுங்க. ஆமாம் என்ன வச்சுருந்தாங்க சார்? அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா போனது வேண்டும் அமீனா போனது வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆமா மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரெண்ட்ல வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமாம் வந்துச்சப்போ கொண்டு வந்துருக்கேன் சார், கேட்டதை ஒட்டி போய் மாலை போட்டுருக்கோம். ஸோ அப்படிதான் சார் என்னோட இடங்கள்ல வந்து இத்து ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திரும்ப அதாவது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டீங்க? இலக்கணப்படி இத்து வழக்கமா சினிமால போட மாட்டாங்களே, நீங்க ஏன் போட்டீங்க? அதான் சார் எனக்கு இது வந்து நீங்களா இருக்கீங்களா சார்? எனக்கு என்ன ஆயிரம் சொல்லுங்க சார். டாக்டர் அருண் பிரபு வந்து எஸ் தம்பி நான் எப்பவுமே வந்து கதாநாயகனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவாரு. சோ இதுல வந்து உங்களுக்கு கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. சோ அதுல வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா, இல்ல உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்க? இல்ல இருக்கு தம்பி ரொமான்ஸ்லாம் பண்றேன் சார். நீங்க எல்லாத்துக்கும் ரொமான்ஸ் தான் சார் பண்றீங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் மண்ணடி போட்டுறது. ஆரம்பத்துல எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா. என்னை பார்த்து ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இப்பதான் ஸ்லோவா டேரக்டர் ஓப்பன் ஆகுறாங்க. நானும் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே படத்துல வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டா அது வேற கேரக்டர். டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனியா படத்துல உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுது. டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்துல 2 சாங் ரிலீஸ் பண்றோம். சாங்ஸ் போடவே இல்ல. டபுள்ஸ் போட்டா நீங்க நல்ல விதமா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலா நீங்க எப்பவுமே இல்ல மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டா அவங்க பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ நீங்க டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் கேக்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்ல அப்படி இல்லப்பா, நான் ஏதாவது தப்பா நினைச்சிட்டேன் சார். இப்படிதான் கேட்டீங்கல்ல? சரி நான் இன்னும் என் மைண்ட் வந்து எனக்கு என்னமோ தோணுச்சு. சாரி நான் தான் தெரிஞ்சிடும் போடுறேன். சார் மைக் கொடுங்க. பிச்சைக்காரன் 3 நான் டைரக்ட் பண்றேன் சார். ஆக்சுவலா அதுக்கு நான் கதை ஒர்க் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்றேன். சக்தி திருமகன் வச்சீங்க. நான் பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பரா இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடர்ந்தது தான். இப்போ உங்க பேர்லயே அரசியல இறங்கி இருக்காரு விஜய். சோ சக்தி திருமகன் விஜய் தொடர்ற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெரிய வைக்கிறீங்க. பொறுமையா கேட்டாங்க. விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கி இருக்காரு. சோ நீங்க வர மாநிலம் தான் விஜய் மேடைக்கு வராரு. ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடல தான் இருக்கு. சோ உங்களை ஆளாக்க முதல் தொடர்ந்து எஸ்எஸ்சி தான். சோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? அரசியல் விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து அரசியல் பேசுறப்பா. நான் புரோக்கர். ஆக்சுவலா இந்த படத்துல புரோக்கரா வேலை சார். நான் புரோக்கர் தானே. நான் புரோக்கர். ஆக்சுவலா அதையும் சொல்லிட்டாரு. அரசியல் புரோக்கரா? அரசியல் புரோக்கர் சார். கரெக்டா சொல்ல மாதிரி விஷயத்த உங்களுக்கு போட்டு வச்சுக்கிட்டு வெளியே சொல்லுங்க. அரசியல் புரோக்கர். ஓகே, பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அனுப்பெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க. பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு ப்ரெஸ் மீட் அப்படியே ஆயிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன். ப்ளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சரில். இதனால அது ஆயிடாது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக ஆசைப்பா இருக்கேன். சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்கு. நீ கட்டி பாருங்க, வேற லெவலில் ஆயிருவீங்க. சூப்பர். விஜய் சார், தேங்க்யூ சார். அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்கள்ல பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுறாங்க. இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு, மதம் சார்ந்து தான் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது. அரசியல் படம்னு சொல்றாங்க. இதுல எந்த அரசியல் வந்து பேச சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்றாரு சார். அது முஸ்லீம் எதிராக இருக்குமா, இல்லை கிறிஸ்டின் எதிராக இருக்குமா, இல்ல யாருக்கு எதிரான ஒரு படமா இருக்குமா,
எந்த மாதிரி அரசியல் பேசப்படுது? மக்களோட அரசியல் பேசுறாங்க சார். நாட்டில் என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்கும். நீங்க வந்து அனுபவம் கரெக்டா சொல்லுவது அரசியல் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அரசியல் இல்லாம அதை பண்ண முடியாது சார். விஜய் சார் இப்போ வந்து செப்டம்பர் 5 வந்து படம் 5th ரிலீஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் வந்து பராசக்தி படமும் 5th ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இது வந்து இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவரைக்கும் அது நான் சொல்றோம். நீங்க சோமாவே இருக்காதீங்க, ஹாப்பியா உடம்பு நல்லா இருக்கும். சரி சார். இப்போ என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம டேக்ஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உங்க பேனர்னா உங்க பெரிய டேக்ஸ் வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க? இது ஒன்றுமே சரி பண்ற மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தேட்டர் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு ஒரு ஃபீல் பண்ணணும் இல்லையா? அதனால என் படம் இருக்கும், அவங்க படம் வரும். ஒருத்தர் மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தான். ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு, கேம் ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கணும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படம் சரியான டேட்ல ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களையும் நான் வரவேற்கிறேன். நானும் ஒரு நாள் வந்துட்டு போயிருக்கேன். உங்க கம்பெனியோட எம்டி வரல, கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு ரொமான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால வரலையா மேடம்? கண்டிப்பா வருவாங்க, நெக்ஸ்ட் டைப் பண்ண கண்டிப்பா. விஜய் உங்களுக்கு கேள்வி பிறந்தநாள் ப்ரொடியூசர் கம் ஹீரோ. எப்பவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்ல வந்து நீங்க சும்மா ஃப்ரீயா அப்படிங்க டேரக்டர் சொல்லிருந்தீங்க. ஷூட்டிங் அப்ப எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜெனரலா வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது டென்ஷன் ஜாஸ்தி, அவன் எக்ஸ்டன் ஆயிடும், கால் ஷீட் முடிக்க முடியும். என்னைக்காவது ஹீரோவையும் தாண்டி நீங்க ஏதாவது டென்ஷன் ஆயிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்க, அடுத்து தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு தூரம் ஃப்ரீடமா இருந்தாரு? கம்ப்ளீட்டா நம்ம கால் தான் உங்களோட. அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்போ பாடல்களுக்கு வித்தியாசமான வரிகள் இருக்கும், நிறைய மக்காயல் ஆகட்டும், நாட்டுமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல ஜில் ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு. கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டா இருக்கும். இன்னும் ஆக்சுவலா எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமாக வச்சு தான் மியூசிக் பண்றேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போறேன். இப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பழைய எப்படி மக்காயெல்லாம் வருவது அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பாக வரும். Many happy returns. Thank you, sir. Thank you. சக்தி ரெண்டு சாங்ஸ்ல வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பா தெரியுது. சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே ரிலீஸ் ஆகுது. வாட் கேன் தி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டேக்கு பண்ணணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மாதம் கேப், 4 மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேறு படம், அருமையாக வந்துருச்சு. ஒரு மாதம் பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாதமாக வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி வேறு எந்த காரணம் இல்லை சார். அன்றைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வரது சந்தோஷம் தான் இருக்குது. லீவ் விடுறாங்க டீச்சர்ஸ் டேக்கு, லீவ் விடுறாங்க சார் டீச்சர்ஸ் டே கூட சொல்கிறாங்க சார். ஸ்கூலில் கொண்டாடுறாங்க. சரி, ஓகே. நீங்க சமூக அரசியல்ங்கிறது வேற, ஓட்டு அரசியல்ங்கிறது வேற. சமூக அரசியல் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்துக்கு பேரோட வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய அறிவு படத்துல மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வாய் சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? நீங்க சொல்லுங்க என்னன்னு படம் பார்த்து. சரி, இது வந்து அவருக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கீங்க, வாய் சந்திரக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கீங்க. சார் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார். படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்கு. வாகை சாருக்கும் இன்னைக்கு மதுரையில் இருக்காங்க, அதனால வர முடியுங்க சார். அது கரெக்டாக தான் சார் பண்ணி மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல சார். டைரக்டர் சார், வாகை சுந்தர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரிய லுக்ல இருக்குது. ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? அரசியல் தொடர்பு சொல்றீங்க, படம் பார்த்தீங்கன்னா
தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியரா இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயின் வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிவிலையும் சரி, வாழையும் சரி, இதுலையும் சரி, இந்த ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும்போது வந்து அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஹீரோயின் ஒரு கொஸ்டின். திருப்தி உங்க பேரு திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளவு லெவல்ல திருப்தியா இருந்தது? என்ன ஃபீல் பண்றீங்க? தமிழ்ல திருப்தினா சாட்டிஸ்ஃபைட். எந்த லெவலுக்கு இருந்தது? How was it working with Vijay Antony, sir? Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, this is the first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great passionate people. So yeah, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. Director sir, படத்தை கேஎஸ் ரவிக்குமார் சார் போட்டு காட்டுறீங்களா? அதான் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். போட்டு காட்டுறீங்களா? கண்டிப்பாக இனிமே தான் சார் போட்டுருக்கோம். ஃபைனல் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போட்டுருக்கோம் சார். விஜயேந்திரன் சார் படம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. அதனால தான் பர்டிகுலராக கேட்டேன். கேளுங்க சார். படம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்க. இந்த படம் ஆமா வந்துருக்கு. சாரி சார். ஆமா வெளியூர்ல நம்மளாம் சேர்ந்து ஆமாக்கு வேலை போட்டு தேங்க்ஸ் சாரி உங்களுக்கு ஒரு நாள் வந்து படமுடி வச்சு அசிங்கப்படுத்திட்டோம். அதனால வந்து வச்சுருமா உங்களுக்கு ஓகே தம்பி? வா அப்படி மாறு பண்ணுவோம். சார் விஜய் சார் ஆமைக்கு மாலை போடுறது மட்டும் உங்களுக்கு எங்க பத்திரிகையாளர் சங்கம் 71 ஆண்டு நல்ல சுந்தர சார் எனக்கு சாலை போடுறாங்க வாங்கி விட்டு இது வழக்கமா வந்து சொல்றேன் இன்னொரு மேட்டர் இருக்கு நம்ம கிட்ட. சோ ஆமைக்கு ஃபர்ஸ்ட் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு விஜய் ஆண்டனி சாரோட பிறந்த நாள். சோ யூசுவலா கேக் தான் கட் பண்ணுவாங்க. பட் we have another thing. சோ அது நமக்காக வந்துட்டு இருக்கு.